இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக இருக்க போகுது. அடுத்து வரக்கூடிய 4 மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்களை கொண்டு வர காத்திருக்கிறார் குரு பகவான். பொதுவாகவே இந்த ஒரு வருஷத்தில் நிறைய கிரக பயிற்சிகள், நிறைய வக்ர பயிற்சி, அதிச்சாரம், இந்த மாதிரி நிறையா வரது ஒரு வகையில் ஆதாயமும் கூட. ஏன்னா எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற அளவுக்கு ஒரு பக்கம் கடன் சிக்கல்களில் உழண்டுக்கிட்டு, இன்னொரு பக்கம் நோய்வாய்ப்பட்டு, இன்னொரு பக்கம் வேலை போய், இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒன்று மாற்றி ஒன்று எல்லா ராசினருமே ஏதோ ஒரு வகையில் அடி வாங்கிட்டு இருக்கீங்க. பட் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இடைக்கால நிவாரணம் மாதிரி அப்பப்போ வரக்கூடிய இந்த மாதிரி வக்ர பயிற்சியோ குரு பயிற்சியோ இதெல்லாமே உங்களுக்கு ஒரு ரிலீஃபை கொடுக்குது. ஏதோ ஒரு வகையில் கெட்டது நடந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபை கொடுக்குது, ரொம்பவே நல்லது நடந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுக்குது, அவ்வளோதான். ஆனால் இது எந்த ராசினருக்கு எப்படிப்பட்ட நல்ல பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம இதில் விரிவாக பார்க்க போகிறோம். சரி, ஒரு பக்கம் இது இருந்தாலுமே கூட வாழ்நாள் முழுமைக்குமே பெரிய சிரமங்கள் எதுவும் இல்லாமல் லைஃப்பில் ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கா, உங்களுக்கு அதுக்கான ஒரு தேவை இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா இந்த பதிவோட இறுதியில் அதற்கான வழிமுறையை நான் சொல்ல போகிறேன். முக்கியமாக ஒவ்வொரு கிரகங்கள் ரீதியாக ஒவ்வொரு கிரகத்திற்குமே எண்கள்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் உங்கள் பெயர்கள்லையுமே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அந்த பெயர்கள் சரியாக அமைத்து கொள்வதை பற்றின, அது மாதிரி அமைத்து கொண்டால் என்ன மாதிரியான ஒரு நிரந்தர நல்ல ஒரு வாழ்க்கையை நோக்கி உங்கள் லைஃப் போக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த இலவச பொது பலன்கள் நான் தருவேன். அதை பற்றின குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். மேஷராசிக்கு இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் மிதுனத்தில் இருந்த குரு பகவான் ஆகஸ்ட் 18 இருந்து டிசம்பர் 5 வரைக்குமான காலகட்டம் கிட்டத்தட்ட உங்களுக்கு 3.5 மாத காலங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு ஜெயிப்பதற்கான வாய்ப்பை குரு பகவான் தரப்போகிறார். இந்த இப்போ நான் சொன்ன ஆகஸ்ட் 18லேருந்து டிசம்பர் 5 வரைக்குமான காலகட்டம் குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போக போகிறாரு. அந்த கடக ராசியில் நின்று அவர் என்ன விதமான பலன்களை தரப்போகிறார்? கடக ராசிக்கு அவர் போகும்போது உங்களுடைய 8ஆம் வீட்டை அவர் பார்க்கிறார். அதே மாதிரி 10ஆம் வீட்டை தன்னுடைய 7ஆம் பார்வையால் பார்க்கிறார். 12ஆம் வீட்டை தன்னுடைய 9வது பார்வையாக பார்க்கிறார். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் ரீதியாக அல்லது உத்தியோக ரீதியாக பிரச்சனைகள் ஏதேனும் இருந்துருந்துச்சு, உங்களுக்கு நிறைய ஆஃபீஸில் பாலிடிக்ஸ் இருந்துச்சு, நான் கேட்ட ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற குறைபாடுகள்லாம் இருந்துச்சுன்னா இப்போ அது நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி உங்களுக்கான கடன் சிக்கல்கள் ஏதேனும் பெரிய லெவலில் அதிகமான வட்டிக்கு வாங்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ மிக சரியாக உதவிகள் கிடைக்கப்பெற்று, ஒரு பேங்க் உதவியோ ஏதோ ஒன்று கிடைக்கப்பெற்று நீங்கள் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு தரப்போகிறார். இந்த சிறிய காலகட்டம்னாலும் அது ஒரு மிகப்பெரிய உதவி தானே. எல்லாத்துக்கும் மேலே இப்போ சனி உங்களுக்கு ஏற்கனவே 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி வேற ஒரு பயமுறுத்தல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த சனியை நேரடியாக இவர் பார்க்கிறார். அதுவும் வக்ரம் பெற்ற சனி குருவுடைய பார்வை கண்ட்ரோலுக்குள்ளார வரும் பொழுது உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைத்தே தீரும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரொம்ப போட்டு உங்கள் மனசை குழப்பிக்காமல், இவ்வளோ நாளும் ஒன்றுமே நல்லது நடக்கலை, இப்போ மட்டும் நடந்துருமா அப்படிங்கிற மாதிரியான எந்த மனக்குறையும் வைத்து கொள்ளாமல் இப்போ நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகளை செம்மையாக செய்துட்டு வாங்க. இன்னும் சொல்லப்போனால் புதிய வேலை வாய்ப்பு கூட அமையும். இப்போ இருக்கக்கூடிய வேலையிலே தான் உங்களுக்கு ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ அமையணுங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ எனக்கு இங்கே பெரிய டார்ச்சராக இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ இருக்கிற வேலையை விட்டுட்டு இதை விட பெரிய கம்பெனிக்கு பெரிய சம்பளத்துக்கு போவதற்கான வாய்ப்பு வரும். ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் முயற்சி எடுத்துருக்கணும். நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கும்போது உங்களுக்கு அதுக்கான விஷயம் தேடி வரும். அப்படி இல்லையா, ஏதேனும் ஒரு நண்பர், ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நண்பர் நீண்ட நாள் கழித்து உங்களை சந்திப்பார். இப்போ நான் அந்த கம்பெனியில் இருக்கேன், நீ அங்கே வாயேன், உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நீ அங்கே இன்னும் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம், நானே ரெஃபர் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் பொழுது
அதை நீங்கள் அசட்டையாக இருந்துராமல், ஏன்னா வாய்ப்பு வந்து எல்லா நேரங்கள்லேயும் கதவை தட்டுவது கிடையாது. ஒரு சில நேரங்களில் வரும் பொழுது அதை கப்புன்னு பிடிச்சிக்கணும். ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு மிக அற்புதமான சந்தர்ப்பம். சனியினுடைய தாக்கம் ஒரு பக்கம் வந்து தீருது. இந்த வருஷம் முழுமைக்குமே வந்து உங்களுக்கு ஒரு, ஏன்னா டிசம்பர் வரைக்குமே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்குமே இருக்குன்னாலுமே கூட அந்த ஒரு கிட்டத்தட்ட இந்த வருஷ இறுதி முடிவை நோக்கி செல்லக்கூடிய காலம் வரைக்குமே உங்களுக்கு நல்லது பண்ண போகிறார் குரு பகவான். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, முடிந்தால் நீங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள பழமை வாய்ந்த முருகன் ஆலயத்திற்கு சென்று வரலாம். இல்லை என்னால் போக முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா திருச்செந்தூர் போன்ற ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வரலாம். அது உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை தரும். ரிஷபராசிக்கு இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த வருஷம் துவங்கியதிலிருந்தே நம்ம ஒரு பக்கம் வந்து நிறைய நல்லது நடக்கும்னு சொல்லியிருந்தாலும் அப்படி எதுவும் எங்களுக்கு வந்து நிகழ்காலத்தில் நடக்கிற மாதிரி தெரியல, எங்களுக்கு அதை வந்து உணர முடியாத அளவுக்கு வந்து சிரமங்கள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசினர் தான் நீங்கள் அதிக பேர் இருந்திருக்கீங்க. ஆனால் இந்த குரு அதிசார பயிற்சி காலகட்டத்திலேயாச்சும் உங்களுக்கான நன்மைகள் அப்படிங்கிறது நடந்தே தீரும், கிடைத்தே தீரும். காரணம் என்னென்னா, குரு வந்து உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்வை செய்கிறார், 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்வை செய்கிறார், 11ஆம் வீடு லாபஸ்தானத்தின் மீதும் குருவின் பார்வை விழுகிறது. அப்போ இவ்வளோ நாள் தேங்கி கடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து டக்குன்னு வந்து சூரியனை கண்ட பனி போல விலகி உங்களுக்கு வழிவிடும். உங்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் வந்து இப்போ ஒரு ஃபேமிலிக்கு மேரேஜ் அலையன்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைக்கோ பையனுக்கோ பொண்ணுக்கோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா டக்குன்னு அமையும் அது. அதே மாதிரி உங்களுடைய பாக்கியஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை விழுவதனால் அந்த பாக்கியங்கள் கிடைக்கும். அதாவது ஏற்கனவே போன ஜென்மத்தில் செய்த அந்த ஒரு புண்ணிய கணக்கெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஓப்பன் அப் ஆகி உங்களுக்கான நன்மைகளை தேடி கொண்டு வந்து தரும். அது உங்களுடைய உத்தியோக மாற்றமாக இருக்கலாம், அல்லது ப்ரொமோஷனாக இருக்கலாம், அல்லது ஒரு புதிய தொழில் வாய்ப்பு அமைந்து அதன் மூலமாக இன்கம் வருவது, இது போன்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கவே போகுது. ஏன்னா லாபஸ்தானத்தில் குருவின் பார்வை விழுகிறது. லாபஸ்தானம்ங்கிறது உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு காசு பணத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள்லாம் கூட வரும். இந்த குறைந்த காலம்தான் ஆகஸ்ட் 18 டிசம்பர் 5 வரைக்குமான காலகட்டம்ங்கிறது மிக சிறிய குறுகிய காலமாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் கிடைக்கிற வாய்ப்புங்கிறது சொச்ச நாட்களையுமே நீங்கள் வந்து ரொம்ப லக்ஸுரியஸாகவும் ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேடோட வாழக்கூடிய ஒரு அமைப்பை எல்லாம் குரு பகவான் தருகிறார். குரு வந்து பார்வைங்கிறது வந்து பார்வைக்கு தான் பலமே. குரு நின்ற இடத்தை விட குரு எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த வீட்டையே வந்து சுபத்தன்மையை ஆக்கி விட்டுருவார். எல்லாத்துக்கும் மேலே இப்போ வந்து சனி வேறு அந்த வீட்டில் போய் நிற்கிது. உங்களுக்கு வந்து சனியோடைய அனைத்து விதமான இப்போ சனி வக்ரம் பெற்றிருக்கிறதுனால அந்த வக்ரத்திற்கான பலன்கள் கூட மாறுபாடாக இருந்தாலுமே கூட குரு பார்வை வந்து அதை நிவர்த்தி செய்யுது. ஏன்னா குருவுடைய பார்வைக்கு அப்படிப்பட்ட ஒரு தீங்குகளை நீக்கக்கூடிய ஒரு அம்சங்கிறது இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிக்கும். அது உத்தியோக உயர்வாக நீங்கள் வந்து வேறு ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறதாக இருந்தாலும் சரி, அல்லது தொழில் மாற்றத்திற்காக நீங்கள் வேறு எங்கேயாச்சும் ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தை எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட்டை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். நீங்கள் வந்து மனசை போட்டு குழப்பிக்காமல் எனக்கு இவ்வளோ நாள் நல்லது நடக்கலை, இப்போ மட்டும் நல்லது நடந்துருமா அப்படின்லாம் வந்து புலம்பாமல் நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் எடுத்தீங்கன்னா குருவுடைய பார்வை பலம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தி உங்களை பெரிய அளவுக்கு உயர்த்த காத்திருக்கிறது அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்லலாம். மிதுன ராசிக்கு இந்த குரு அதிசார பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் குரு வந்து இப்போ அங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்தார். ஆகஸ்ட் 18க்கு முன்னாடி வரைக்கும் உங்களுடைய ராசியின் மீதே தான் நான் அமர்ந்திருந்தார். ஆனால் இந்த ஆகஸ்ட் 18 டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்குமான காலகட்டம், இந்த 2025வது வருஷத்தில் ஒரு அதிசாரமாக கொஞ்சம் முன்னோக்கி போகிறார். உங்களுடைய ராசியிலிருந்து முன்னாடி இருக்கக்கூடிய கடகராசிக்கு செல்கிறார். அப்படி செல்லும்போது என்ன ஆகுது, குருவோடைய சுப பார்வை உங்கள் வீட்டின் 6ஆம் வீட்டின் மீது விழுகிறது, 8ஆம் வீட்டின் மீது விழுகிறது, 10ஆம் வீட்டின் மீது விழுகிறது. ஏன்னா குருவுக்கு 5, 7, 9 பார்வைகள். இந்த 3 இடங்களை குரு வந்து பார்வை செய்யும்போது
உங்களுடைய 6ஆம் வீட்டை வேறு பார்க்கிறார். ஸோ சகோதர வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கடன் சிக்கல்களில் இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க போகுது. அதோட தொழில் ரீதியான சுணக்கங்கள் ஏதேனும் இருந்துச்சுன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா அதிகமாக பணம் முதலீடு செய்து தங்களுடைய கனவ பிஸ்னஸை வந்து துவங்கியிருப்பாங்க. ஆனால் அவங்களால வந்து அடுத்த நிலைக்கு போகவே முடியாது. இருக்கிற கஷ்டத்தை மீறி உங்களுக்கு வந்து மேலும் 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 சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். இவ்வளோ நாள் வந்து நிறைய பயிற்சி பலன்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அது பண்ணுது, இது நல்லது பண்ணுது அப்படின்லாம் காத்திருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தை எடுத்துக்கோங்க. இது கண்டிப்பாக இவ்வளோ நாள் நடக்கலைன்னாலுமே குரு தன்னுடைய முழு சுப பார்வையை உங்களுடைய வீட்டில் உள்ள உங்களுடைய முக்கியமான இடங்களில் 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, 10ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய இந்த இடங்களின் மீது செலுத்துவதால் உங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியே வருது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். ஏன்னா இந்த 10ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து இப்போ தொழில் பண்ணுபவர்களுக்கு மட்டும்தான் கிடையாது, உத்தியோகம் செய்து சம்பாதிப்பவர்களுக்கும் அது பொருந்தும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த இப்போ சமீபத்தில் ஒரு தனியார் நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா வேலையில் கொத்து கொத்தாக தூக்குனாங்க. 12,000 பேர் 6,000 பேர் அப்படின்னு சொல்லி கொத்து கொத்தாக தூக்கி வெளில தூக்கி போட்டாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் லிஸ்ட்டில் நம்ம பேர் இடம்பெற்றக்கூடாதுன்னு நிறைய பேர் கலக்கத்தில் இருந்திருப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், அது மாதிரி வேலை போயிருந்தாலுமே சரி, இப்போ அதை விட ஒரு மிகப்பெரிய நிறுவனத்திற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். யாரெல்லாம் இந்த ராசியில் இருக்கீங்களோ உங்களுக்கு இருக்கிற வேலை அது மாதிரி சிரமங்களில் இருக்க போகுதுன்னு நீங்கள் பயந்தீங்கன்னா அப்படி எதுவும் ஆகிடாது, காப்பாற்றப்படுவீர்கள். இல்லை எனக்கு வேலை போயிடுச்சு சார் ஏற்கனவே அப்படின்னு சொன்னீங்கன்னா, இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் அதை விட மிகப்பெரிய சம்பளத்துக்கு மிகப்பெரிய உயரத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். நீங்கள் முடிந்தால் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஷிரடி சாய்பாபா போன்ற மகான்களுடைய கோயில்களுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. அது மேலும் மேலும் உங்களுக்கான நன்மைகளை அதிகப்படுத்தி தரும். அதே போல் பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயங்கள், உங்களுக்கு வந்து இப்போ திருப்பதி ஸ்தலம், ஸ்ரீரங்கம் இது மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, முடிந்தால் அது போன்ற ஸ்தலங்களுக்கும் சென்று வாருங்கள். அது உங்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை மேலும் இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு லாபங்களை அதிகம் தரும். கடகராசிக்கு இந்த குருவின் அதிசார பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். குரு வந்து உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இவ்வளோ நாள் இருந்தார். ஆகஸ்ட் 18க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னோக்கி நகர்ந்திருக்காரு. அது நல்லது பண்ணுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் நல்லது பண்ண போகிறது. இவ்வளோ நாள் வந்து அஷ்டம சனி நீங்கிருச்சுன்னாங்க, ஒரு பக்கம் வந்து சனி வக்கர பயிற்சி வேறு வந்துருச்சுன்னாங்க, இப்போ முன்னாடி போன சனி வந்து பின்னாடி வந்து மறுபடியும் எங்களை அடிக்குதா, ஆனால் இவங்க சொன்னது மாதிரி எந்தவித நன்மையுமே தெரியலையே அப்படின்னு புலம்பிக் கொண்டிருந்த கடகராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசியில் உச்சம் பெறக்கூடிய ஒரு மிக முக்கிய கிரகம்தான் குரு. அவர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் நன்மையை செய்ய போகிறார். காரணம் என்ன தெரியுங்களா? உங்களுடைய ராசியின் மீதே அவர் ஆகஸ்ட் 18 டிசம்பர் 5 வரைக்கும் பயணிக்கும் பொழுது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் மிக முக்கியமான இடங்கள்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மீது 5, 7, 9 இந்த இடங்களின் மீது குருவின் பார்வை அப்படிங்கிறது விழுகிறது. 5ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொன்னோம் இல்லையா? இவ்வளோ நாள் நடக்காத விஷயங்கள், கிடைக்காத விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வந்து கிடைக்கும். இவ்வளோ நாள் நடக்கலை, இப்போ மட்டும் எப்படி நடக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பம் கூட ஏற்பட்டுடலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க. நிச்சயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே அமைய போகுதுன்னு சொல்லலாம். அதோட பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டின் மீது குருவின் பார்வை விழும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதங்களை உங்கள் லைஃப்பில் கொண்டு வரும். சில பேர் வீட்டில் வந்து குழந்தை இல்லைங்கிறதே பெரிய குறையாக இருக்கும், குழந்தை கிடைக்கும். சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமண வரன் அமையாமல் அல்லது அமைந்தும் அவங்க இழுத்துக்கிட்டே இருக்காங்க, இன்னும் கல்யாண தேதியே வந்து கல்யாணத்துக்கான நாளே சொல்ல மாட்டேங்கிறாங்கிற மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா அது போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மிக துரிதமாக எல்லாமே வந்து பீஸ்ஃபுல்லாக உங்களுடைய மனசுக்கு பிடித்த வகையில் நடந்தேறும். சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சொத்து வாங்க முடியல, வீடு வாங்க முடியல அப்படின்னு சிரமப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. குருவின் அருளால், ஏன்னா குரு தான் உங்கள் ராசியிலேயே உச்சமடையக்கூடிய ஒரு கிரகம். அதுவும் அவர் யார்? முழு சுபர், முழுமையாக நன்மையை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம். இந்த குறைந்த நாட்களே உங்கள் கட்டத்து மேலே இருந்தாலுமே, கடகத்தின் மீது இருந்தாலுமே, அந்த குறைந்த நாட்களுக்குள்ளார எவ்வளவு வாரி அதிகமாக நல்ல பலன்களை தர முடியுமோ அவ்வளவு நல்ல பலன்களை கொடுத்து விட்டு போகுவார்.
ஸோ இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் தவறவே விடக்கூடாது. ஏன்னா இவ்வளோ நாள் நல்லது நடக்கலையே அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலையும் மனவேதனையிலையும் சோர்வுலையும் நீங்கள் இருப்பீங்க தான். அதில் வந்து யதார்த்தமான ஒரு உண்மை தான் அது. இருந்தாலுமே கூட நமக்கு ஒரு நல்ல நேரம் வரப்போகுதுங்கிறத இந்த காணொளி மூலமாக உங்களை இறைவனே காண வைக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக நீங்கள் நம்புங்க. ஏன்னா இது எல்லா நேரங்கள்லையும் இது மாதிரி அமையாது. ஒரு சில நேரங்களில் ஒரு சில காலகட்டங்களில் அது மாதிரி அமையும் பொழுது அதை நம்ம வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கணும். வாய்ப்பு வந்து நம்ம கதவை வந்து தட்ட போகுது இப்போ. ஸோ அப்போ நீங்கள் வந்து இம்மிடியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா அது அடுத்த தெருவுக்கு போயிடும். ஸோ அப்போ நீங்கள் அழுதி புலம்பி பிரயோஜனம் இல்லை. ஸோ இந்த சமயத்தில் உங்களுடைய வியாபாரம் அல்லது உத்தியோகத்தின் மூலமாக ஒரு உயர்வுங்கிறது நிச்சயம் கிடைக்க போகுது. ஒரு திருமண யோகம் அமைய போது, மழலை சொல் கேளாத வீட்டில் வந்து மழலை சத்தம் கேட்க போகிறது. சொத்து பத்து வாங்கணுன்னாலும் நீங்கள் முயன்றீங்கள் என்றால் மிக அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டியை உங்களுடைய லைஃப்பில் ஸ்டேட்டஸ் அப்கிரேடாக நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். சிம்ம ராசிக்கு குருவின் அதிசார பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குரு வந்து இந்த ஆகஸ்ட் 18 இருந்து டிசம்பர் 5 வரைக்குமான காலகட்டத்தில் ரொம்ப குறைந்த நாட்களே அவர் வந்து முன்னோக்கி நகர்ந்து கடகத்தின் மீது போய் அமர்கிறார். ஸோ சிம்மத்திற்கு கடகராசிங்கிறது 12ஆம் வீடு. அப்போ இது நல்லது பண்ணிடுமா? ஏற்கனவே எனக்கு வந்து இப்போ அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னாங்க சார், அது சனி வேற வக்ரம் பட்டுருச்சுன்னு சொன்னாங்க சார், எனக்கு நல்லது நடக்குமா? எனக்கு வந்து ஒன்றுமே இது வரைக்கும் வந்து நல்லது நடக்கிறதுக்கான அறிகுறியே தென்படலையே அப்படின்னு புலம்பிக் கொண்டிருந்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கான வாய்ப்புங்கிறது உருவாகியிருக்கு. உங்களுக்கான அந்த கோல்டன் டோர்ஸ் அப்படிங்கிறது திறக்கப்பட்டிருக்கு. ஏன்னா குரு தான் நின்ற இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீடு, 6ஆம் வீடு, 8ஆம் வீடை பார்வை செய்கிறார். அதில் அந்த 4ங்கிறது வந்து ரொம்ப டாப். ஏன்னா 4ங்கிறது வந்து கேந்திரஸ்தானம் மட்டுமல்ல, அது ஒரு சுகஸ்தானமும் கூட, சுகங்களை தரக்கூடிய ஒரு ஸ்தானம். ஏற்கனவே அஷ்டம சனியின் பிடியில் நீங்கள் இருக்கிற உங்களுக்கு சனியின் மீதே இப்போ குருவின் பார்வைங்கிறது விழுது. இப்போ குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. உங்களுக்கு இதுவரைக்கும் சிரமங்கள் இருந்தது எல்லாமே உண்மைதான், வேறு வழி இல்லை, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் இப்போ அது வந்து உங்களுக்கு விலகி உங்களுக்கு வழிவிட போகிறது. அப்போ இந்த காலகட்டத்தை நீங்கள் எந்த அளவுக்கு உறுதியாக பற்றி கொண்டு கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வெற்றிங்கிறது உறுதி. நீங்கள் வந்து ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் உங்களுடைய ஜாப்லேயும் உங்களுடைய பிஸ்னஸ்லேயும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இன்கம் வந்து இவ்வளோ நாள் கொஞ்சம் அடிபட்டு இருந்துச்சு. இன்கம் அஷ்டம சனிங்கிற காலத்தில் வந்து கையிருப்பே தங்காது, மேற்கொண்டு கடன் வாங்கலாம் வச்சுருக்கும். பட் இந்த குறைந்த காலத்தில் குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கான இன்கம்மை உருவாக்கி உங்களை பெரிய அளவுக்கு ஜெயிக்க வைக்க போகிறார் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குருவின் அதிசார பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துருவோம். கன்னியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஆகஸ்ட் 18, 2025 முதல் 5 டிசம்பர் 2025 வரைக்குமான காலகட்டம் மிதுனத்திலிருந்து குரு பகவான் கடகத்திற்கு டிராவல் ஆகிறார். ஸோ உங்களுடைய லாபஸ்தானத்தில் குரு வருகிறார். ஆனால் அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? குருவுடைய பார்வை. குரு வந்து உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்வை செய்கிறார். உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த வெற்றி இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும். பூர்வ புண்ணியத்தை பார்வை செய்கிறார். இதை விட வேறு என்ன வேணும் உங்களுக்கு? பூர்வ புண்ணியங்கிறது வந்து வலுத்திருந்தாலே ஒருவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் நீங்கி லைஃப் வந்து சுபிட்சமடைய ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தில் பூர்வ புண்ணியத்தின் மீது குருவின் பார்வை, அதுவும் முழு சுபர். முழு சுபருங்கிறவர் யார்? உங்களுக்கு வந்து எல்லா வகையிலையும் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு கிரகமாக அவர் உச்சம் பெற்று, அந்த உச்சம் பெற்ற ஒரு குருவின் ஒரு தன்மைங்கிறது வந்து ரொம்ப அபரிதமான நன்மைகளை செய்யும். அது உங்கள் பூர்வ புண்ணியத்தின் ஸ்தானத்தின் மீது விழும்போது உங்களுக்கு ரொம்ப நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு குறை வைக்காமல் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபோர்ட்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கக்கூடிய காலத்திற்குள்ளார நீங்கள் என்ட்ராயிருக்கீங்க. இதில் 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை விழுவதால் இவ்வளோ நாள் மேரேஜில் வந்து ஏதாச்சும் டிலேஸ் இருந்துச்சு, பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கி உங்களுடைய மனதிற்கு பிடித்த ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறத அமைவார்கள். உறுதியாக இந்த காலகட்டத்துக்குள்ளார அதை நிகழ்த்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் நீங்கள் எடுங்க, அது சக்ஸஸும் அடையும். ஏன்னா குரு அப்படிப்பட்ட ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த காலகட்டத்தில் தரார்.
இவ்வளோ நாள் வந்து ஒன்றுமே நடக்கலை சார், எனக்கு அது நடக்கும் இது நடக்கும்லாம் எல்லாம் சொல்கிறாங்க சார் யூடியூப்பில், நடக்கலை அப்படின்னு புலம்பிட்டு இருந்தீங்களா? இந்த காலகட்டத்தில் நிச்சயம் அது நடந்தேறும். ஏற்கனவே கன்னி ராசிக்கு இந்த 2025 ரொம்ப மோசமாலாம் கிடையாது, சுபமாக தான் இருந்துச்சு. பட் அது வந்து இன்னும் வந்து ஒரு இம்ப்ரூவைஸ் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த குருவின் அதிசார பயிற்சியினால். அதோட இவ்வளோ நாள் வந்து ஏதேனும் ஒரு முயற்சி எடுத்தால் தடைகள் வந்துக்கிட்டே இருந்திருந்தாலுமே கூட இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் 100% இம்மிடியேட்டாக பலன் தரும். அது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து குரு உங்கள் வாழ்க்கையில் பெரும் மறுமலர்ச்சியாக நிகழ்த்தி காட்டவே போகிறார். நீங்கள் முடிந்தால் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சித்தர்களுடைய ஆலயத்திற்கு, ஷீரடி சாய்பாபா, மகான் ராகவேந்திரர், இவங்களுடைய ஆலயங்கள் நிறைய இடங்களில் இருக்கும். உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்திற்கு சென்று வந்தால் உங்களுடைய நன்மைகள் அப்படிங்கிறது இன்னும் துரிதமாகவே கூட உங்களுக்கு நடந்தேறும். துலாம் ராசிக்கு இந்த குருவின் அதிசார பயிற்சி என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்த்தலாம். பொதுவாகவே குரு வந்து ஒரு வருட கிரகம்னு சொல்லுவோம். ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போனார்னா மறுபடியும் மாறுவதற்கு ஒரு வருட காலம் எடுத்துக்கும். ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னோக்கி நகர்றாரு. அதிசாரமாக போயிட்டு மறுபடியும் தான் இருந்த வீட்டுக்கே திரும்பி வராரு. இந்த நிகழ்வு எப்போ நிகழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 18 துவங்கிருச்சு. இது டிசம்பர் 5 வரைக்குமே வந்து மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்குள் நுழைந்து இந்த அதாவது அதிசாரமாக கொஞ்சம் முன்னோக்கி பயணமாக குரு வந்து பலன் தரப்போகிறார். உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து 2ஆம் வீட்டை பார்வை செய்கிறார். சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டை பார்வை செய்கிறார். அதே மாதிரி 6ஆம் வீட்டையும் பார்வை செய்ய போகிறார். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. அப்போ உங்களுடைய குடும்ப நலம் அப்படிங்கிறது வந்து மிக அதிகமாக நல்லபடியாகவே இருக்க போகிறது. இதற்கு முன்னாடி ஃபேமிலியில் ஏதாச்சும் சண்டை சச்சரவுகளோ வாக்குவாதங்களோ இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் ஃபைசல் ஆகும். ரொம்ப கரெக்டாக எல்லாமே வந்து தீர்வை நோக்கி செல்லும் குருவோடைய அருட்பார்வையால். அதுவும் சாதாரண குருவில் குரு வந்து கடகத்தில் தான் உச்சம் அடைகிறாரு. உச்சம் பெற்ற குருவின் பார்வை உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அது மாபெரும் நல்ல விஷயங்களை உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்தே தீரும். அதுலேயும் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டின் மீதும் குருவின் பார்வை விழுகிறது. 4ஆம் வீட்டின் மீது விழும் பொழுது உங்களுக்கு கேட்கக்கூடிய மெட்டீரியல் கம்ஃபர்ட்ஸ், நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம், ஒரு லக்ஸரியான ஒரு விஷயம் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்க, இவ்வளோ நாள் தள்ளி போயிட்டே இருந்துச்சு, அதுக்கு தடை வந்துக்கிட்டே இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் அமைந்து அது உங்களுக்கு சுகங்களை தரும். அதே போல் 6ஆம் வீட்டை பார்ப்பதினால் உங்களுக்கு நிச்சயம் வந்து ஒரு பக்கம் வந்து நிறைய உதவிகள் கிடைக்கும். சகோதரர்கள் மட்டும்தான்ங்கிறது கிடையாது, உங்களுடைய நட்பு ரீதியாகவும் உங்கள் நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கப்பெற்று அதிகமான வட்டிக்கு வெளியில் கடனெலாம் வாங்கியிருந்திருப்பீங்க. அந்த கடனெல்லாம் வந்து இது போன்ற ஒரு உதவிகள் மூலமாக நீங்கள் அடைப்பீர்கள். ஒரு நல்ல ஒரு காலகட்டத்துக்குள்ளார தான் நீங்கள் அடியெடுத்து வச்சுருக்கீங்க. ஆனால் உங்களுடைய முயற்சிகளுக்கு குறை வைக்காமல் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தீவிரமாக உங்களுடைய உழைப்பையை நீங்கள் பொறுப்புடன் கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கான வெற்றிங்கிறது உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். துலாம்க்கு இந்த 2025 பொதுவாகவே நன்மையானதாக தான் இருந்துச்சு. அது வந்து பெரிய கெடுதல்ங்கிறது சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் 12 ராசிகள்லையுமே வந்து முதன்மையான ஒரு நல்ல பலன்களை பெறக்கூடிய அமைப்பில் இந்த 2025 உங்களுக்கு அமைந்திருந்தாலும் இதில் நிறைய பேர் புலம்பிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்படி ஒன்றும் தெரியல சார், நாங்கள் அதே சிரமத்தை தான் அடைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தான் சார் லைஃப் போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, இந்த குருவின் அதிசார பயிற்சி காலகட்டமான ஆகஸ்ட் 18ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த ஒரு மறுமலர்ச்சிங்கிறது உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை டிசம்பர் 5க்குள் நிகழ்த்தவே போகிறது. அப்போ நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கணும் இல்லையா? நீங்கள் வந்து ரொம்ப சோர்ந்து போய் எனக்கு இவ்வளோ தான், இப்படி தான் கிடைக்கும் போல இருக்குது, இவ்வளோ தான் நடக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சி ஒதுங்கிடாமல் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தர காத்திருக்கிறார் குரு பகவான். நீங்கள் வந்து காலபைரவர் வழிபாடு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம். அதுவும் ரொம்ப பழமையான சிவன் ஆலயங்கள், முருகனுடைய ஆலயங்களுக்கு சென்றீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து காலபைரவருடைய சன்னதி இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் முடிந்தால் திருச்செந்தூருக்கே கூட நீங்கள் போங்க. திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய காலபைரவர் சன்னதிங்கிறது நீங்கள் முன்னாடி போய் நின்னீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், அப்படியே உடம்பே சிலிர்க்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி மிகுந்த ஒரு காலபைரவர் பீடம் அங்கே இருக்குது. அது வந்து கொடிமரத்துக்கு வலதுகை பக்கம் இருக்கும். இறைவனை பார்த்த மாதிரி நீங்கள் கொடிமரத்தை நோக்கி நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுக்கு வலதுகை பக்கம் அந்த பிரகாரத்தில் வந்து காலபைரவர் சன்னதி இருக்கும். அங்கே சென்று வழிபட்டு வாருங்கள்.
இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை நிலையை விட அடுத்த தளத்திற்கு உங்கள் லைஃப் வந்து முன்னேறும். விருச்சிக ராசிக்கு இந்த குருவின் அதிசார பயிற்சி காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். உங்கள் ராசியை குரு பார்க்க போகிறாருங்க. இதை விட வேறு என்ன வேணும்? குரு வந்து வருஷத்தில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் ஒரு தடவை பயிற்சி ஆனார்னா அடுத்த வருஷம்தான் அடுத்த கிரகத்துக்கு போவார். ஆனால் இந்த முறை என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஆகஸ்ட் 18 2025 டிசம்பர் 5 2025 வரைக்குமான காலகட்டம் சற்று முன்னோக்கி நகர்ந்து வரார். உங்களுக்காகவே நகர்ந்து வர மாதிரியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ராசியை பார்க்க போகிறார். அப்போ குரு பார்க்க கோடி நன்மைகள் பெற காத்திருக்கிறீர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவ்வளோ நாள் அப்படி ஒன்றும் நடந்தில்லையே சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இப்போ நடக்கும். ஏன்னா குருவுடைய பார்வைக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு மகத்துவம் இருக்குது. அதை நீங்கள் வெளிப்படையாக விட்னஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து அதை வந்து கண்டிப்பாக இது என் லைஃப்பில் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு நீங்களே நினைவு கூறக்கூடிய வகையில் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு நடக்கப் போகிறது. குறிப்பாக அவர் வந்து உங்கள் ராசியை மட்டுமல்ல 3ஆம் வீட்டையும் பார்வை செய்கிறார், 5ஆம் வீட்டையும் பார்வை செய்கிறார். இதில் இந்த 3ஆம் வீடு அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம். உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நடக்கலை கிடைக்கல அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்திருப்பீங்க. இப்போ தான் இந்த 2025 பிறந்ததற்கு பிறகு சற்றே லேசாக ஒரு ஒளிக்கீற்று தூரத்தில் தெரிஞ்சிருக்கும். எழுந்து முயற்சி பண்ணியிருப்பீங்க, ஆனால் அந்த அளவுக்கு ரிசல்ட் இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தத்தில் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ கவனித்து பாருங்கள், கடகடன் ஒவ்வொரு விஷயமும் நடக்க ஆரம்பிக்கும். நல்லதை நோக்கி உங்கள் லைஃப் வந்து போக ஆரம்பிக்கும். நீங்கள் தொட்டது துலங்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றி அப்படிங்கிறது 3ஆம் பார்வையால் உறுதி செய்கிறார் குரு பகவான். இப்போ 5ஆம் பார்வை 5ஆம் வீட்டின் மீதும் அவருடைய பார்வை விழுது இல்லையா? அப்படி விழும்பொழுது அது வந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை விழுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய கொடுப்பினை. இவ்வளோ நாள் நடக்காத ஒரு விஷயங்கள் நீங்கள் முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் காரணமாக இப்போ அந்த கணக்குகள் அனைத்தும் வெளியேறி உங்களுக்கு நன்மைகளை செய்துவிட்டு உங்களை ராஜாவாக்கி அழகு பார்க்கும். இப்போ என்ன சிரமங்களில் இருந்தாலும் பணத்தட்டுப்பாடா அல்லது உத்தியோக உயர்வு இல்லையா, இது எல்லாமே இந்த குறைந்த காலகட்டத்திற்குள் உங்களுக்கு கிடைக்கவே போகிறது. தனுசு ராசிக்கு குருவின் அதிசார பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 18 2025 முதல் டிசம்பர் 5 2025 வரைக்குமான காலகட்டத்தில் குரு வந்து சற்றே முன்னோக்கி நகர்றார். அவர் வந்து மிதுனத்திலிருந்து கடகராசிக்குள்ளார பிரவேசம் பண்ணிவிட்டு மறுபடியும் டிசம்பர் 5 வந்து அதிசாரம் வந்து உங்களுக்கு முடிந்து மறுபடியும் பின்னாடி ரிவர்ஸ் வருவார். ஸோ இந்த குருவோடைய இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மையை செய்யுமா அப்படின்னு கேட்டால், உங்களுடைய ராசி அதிபதியே குரு பகவான் தான். அப்புறம் எப்படி உங்களுக்கு கெடுதல் பண்ணிவிடுவார்? இன்னும் சொல்லப்போனால் குரு வந்து தான் நின்ற வீட்டிலிருந்து பார்க்கும் வீட்டிற்கு தான் பலம் அதிகம் அப்படிங்கிறத சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அதன்படி உங்களுடைய தனுசு ராசிக்கு 12ஆம் வீட்டை குரு பார்வை செய்கிறார். குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டை பார்வை செய்கிறார். சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டையும் குரு வந்து பார்வை செய்கிறார். அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும், அல்லது ஏற்கனவே ப்ராப்ளமில் இருந்த லைஃப்பில் எல்லா விஷயங்களும் தீர்ந்து மறுபடியும் ஒன்றிணைவீங்க. அந்த ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கிஃப்டடாக உங்களுக்கு இருக்க போகிறது. காரணம், இந்த இடத்துல வந்து அவர் வந்து சுகஸ்தானத்தை பார்க்கிறார். சுகஸ்தானத்தை குருவி பார்க்கும் பொழுது குடும்ப ரீதியான சுகங்களை அதிகப்படுத்துவார். நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகனுக்கோ மகளுக்கோ வரன் தேடலாம். நீங்கள் எதிரே பார்க்காத வண்ணம் டக்குன்னு ஒவ்வொரு விஷயமும் நடந்து முடியும். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பணங்காசை தந்துவிடக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றமாக இருக்க போகுது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய முயற்சிகளுக்கு குறை வைக்காமல் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய எஃபர்ட்ஸை போடுறீங்களோ அந்த அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறதை நீங்கள் உறுதியாக எதிர்பார்க்கலாம். மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். ஒரு பக்கம் மகர ராசிக்கு முழுமையாக 7.5 சனி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, திடீர்னு பார்த்தா சனி வக்ர பயிற்சின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. ஆமாம் சார், 7.5 சனி முடிஞ்சிருச்சுன்னு தான் பேர், எனக்கு ஒன்றும் நல்லது நடக்கலை அப்படின்னு புலம்பிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ குரு வந்து இன்னொரு வாய்ப்பை தராரு. ஆனால் இந்த முறை வந்து மிஸ்ஸே ஆகாது அப்படின்னே சொல்லலாம். குரு வந்து அப்படிப்பட்ட ஒரு வலிமை பொருந்திய ஒரு கிரகம் அவர். ஸோ குரு வந்து ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்திலிருந்து
3 பார்வைகளை செலுத்துவார். இது 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 12ஆம் பார்வை. இந்த 3 இடங்களின் மூலமாக உங்கள் லைஃப்பை வந்து வேற ஒரு லெவலுக்கு வந்து ஸ்டேட்டஸ் அப்கிரேடே பண்ணி விட்டுருவார். ஸோ இப்படி பார்க்கும் பொழுது அவர் வந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்வை செய்கிறார். 11ஆம் வீட்டின் மீது குருவின் பார்வை விழுகிறது. 1ஆம் வீட்டின் மீது குருவின் பார்வை விழுகிறது. அதே போல் 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துலையும் குருவுடைய பார்வை அப்படிங்கிறது விழவே போகிறது. ஸோ குரு வந்து பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. 12ஆம் வீடு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சகோதர ஸ்தானம், கடன் ஸ்தானம், இது எல்லாமே வந்து வேறு வேறு இடங்கள் ஒவ்வொரு பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள். 9ஆம் இடம்னு கேட்டிங்கன்னா அது வந்து பாக்கியஸ்தானம். 5ஆம் வீடுங்கிறது போது பூர்வ புண்ணியஸ்தானம். அதன்படி இப்போ குருவுடைய பார்வைங்கிறது ஒட்டுமொத்தமாகவே உங்களுடைய லைஃப்பை வந்து மாற்றப்போகுது அப்படிங்கிறதையே சொல்லலாம். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு முயற்சிகள் முன்னெடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். குறிப்பாக இந்த 4ஆம் வீட்டின் மீது குருவின் பார்வை விழுவதனால் நிறைய சுகங்கள் அப்படிங்கிறத பெறவே போகிறீர்கள். நீங்கள் வந்து எழுந்து ஓடுவதற்கு தயாரானீங்கன்னாலே போதுமானது. உங்களுக்கான வெற்றி கோப்பையை குரு வந்து பரிசளிப்பார் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். கும்பராசிக்கு இந்த குருவின் அதிசார பயிற்சி என்ன பண்ண போகுது? பொதுவாக குருங்கிறவர் வருடக்கோள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இடத்திலிருந்து அடுத்த கிரகத்திற்கு நகர்வதற்கே குறைந்தபட்சம் அவருக்கு 1 வருஷம் ஆகும். ஆனால் சில நேரங்களில் இப்போ அதிசாரமாக தன்னுடைய வீட்டை விட்டு நகர்ந்து அடுத்த வீட்டிற்கு சென்று விட்டு திரும்பி வருவார். அப்படி போகும்போது அது வந்து அதிசார பயிற்சி பலன்கள்னு சொல்லுவோம். ஸோ சப்போஸ் இப்போ உங்களுக்கு வந்து 7.5 சனி நடந்துக்கிட்டு இருக்கு, நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களுடைய 10ஆம் வீடுங்கிற தொழில் ஸ்தானத்தை பார்த்துறாரு, 12ஆம் வீட்டை பார்த்துறாரு, குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டையும் பார்த்துறாருங்கும்போது உங்களுடைய பிரச்சனைகள் விலகக்கூடிய ஒரு காலம். தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், முன்னெடுப்புகள் அனைத்துமே நல்ல பலன்களே உங்களுக்கு தந்து தீரும். உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் இருக்கீங்க, ஒரு நல்ல வருமானத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது மிக சரியாக கிடைக்கும். குருவுடைய பார்வை பலத்திற்கு அவ்வளோ ஒரு மகத்துவங்கிறது உண்டு. ஆனால் குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தின்னு தான் நம்ம முன்னோர்களே சொல்லி வச்சாங்க. அப்படிங்கும்போது குரு வந்து உச்சம் பெற்று வேற ஒரு இடத்துலேருந்து உட்காந்து பார்க்குறாருங்கும்போது அனைத்து விதமான கெடுதல்களும் நீங்கி நன்மைகள் உறுதியாக கிடைக்க பெறுவீர்கள். மீனராசிக்கு குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதியே குரு தான். ஆனால் இப்போ என்ன நல்லது நடக்க போகுதுன்னா, குரு வந்து உங்கள் ராசியின் மீது அவருடைய பார்வையை செலுத்துகிறார். 9ஆம் வீடாக உங்களுடைய 9ஆம் வீட்டின் மீது பார்வை செலுத்துகிறார், லாபஸ்தானத்தின் மீது பார்வை செலுத்துகிறார். எல்லாத்துக்கும் மேலே உங்கள் ராசியை வந்து பார்க்கிறார். அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ராஜயோக அமைப்பு. உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக எதிர்பார்க்கலாம். ஆனால் என்ன மாதிரியான நன்மைகள் அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். உங்களுடைய உத்தியோகத்திலோ அல்லது உங்களுடைய தொழிலையோ ஒன்று நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கான ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதிகமாக, உங்களுடைய இன்கம் அப்படிங்கிறது அதிகமாக போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பாக்கியங்கள் அப்படிங்கிறது வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது வந்து உங்களுடைய சொத்து பத்தாக இருக்கலாம். அதை நீங்கள் உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதே போல் உங்களுக்கான ஒரு மிக சரியான குடும்ப வாழ்க்கையை அமைத்து தருவது கூட ஒரு பாக்கியமான ஒரு அமைப்பு தான். இது எல்லாத்தையும் குரு வந்து இந்த குறைந்த காலம் ஆகஸ்ட் 18 டிசம்பர் 5 தேதிக்குள்ளார இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொண்டு வந்து தரப்போகிறார். இதை நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்திக்கணும். ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கான முயற்சிகளை வந்து குறை வைக்காமல் நீங்கள் செய்யுங்க. ஏற்கனவே 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு சார், எனக்கு இவ்வளோ நாள் ஒன்றும் நல்லது நடக்கலை, இப்போ மட்டும் நடந்துருமா அப்படின்னு நீங்கள் குழப்பிக்கிட்டே புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் பிரயோஜனமே கிடையாது. இந்த ஒரு காலகட்டம் ஒரு நல்ல வாய்ப்பை தருதா, அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான வழியை குரு கண்டிப்பாக காண்பிக்கிறார். அதை மிக சரியாக கையாண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள். நிறைய நன்மையான விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட வாழ்நாளில் எல்லா நேரங்கள்லையுமே அந்த கிரகங்கள் வந்து சாதகமாக இருப்பதில்லை. நிறைய நேரங்களில் அது பாதகத்தையும் உண்டு பண்ணிடுது இல்லையா? அப்போ அது போன்ற பாதகங்கள் உங்களை வந்து பெரிய லெவலுக்கு தாக்காமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும்
பொருந்தக்கூடிய வகையில் உங்களுடைய பெயரை அமைத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பெயர் அப்படிங்கிறது தான் உங்களை இயக்கக்கூடிய மந்திரம் மாதிரி. எத்தனையோ பேர், எத்தனையோ பிரபல்யங்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்த அவங்க இயற்கையாக பெயர் வைக்கப்பட்டு சாதாரணமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் பெயர் மாற்றம் பெற்ற பிறகு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ராஜா வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய விஐபிஸ் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய இயற்பெயர்னு ஒன்று இருக்கவே செய்யுது. அந்த இயற்பெயர் இருந்தது வரைக்கும் அவங்களுடைய லைஃப் ஒரு மாதிரியும், அவங்களுடைய பெயர் மாற்றப்பட்ட பிறகு வேற ஒரு மாதிரியும் இருந்திருக்கு. அதற்காக பெயரை நான் ஃபுல்லாக மாற்ற சொல்ல மாட்டேன். பெயரில் திருத்தம் பண்ணாலே போதும்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் தற்போது அமைஞ்சிருக்கிற பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய பிறந்த தேதியையும் உங்களுடைய பெயரையும் கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கு அந்த பெயர் பொருந்திருக்கா இல்லையா, அப்படி பொருந்தலைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பதிலை ஒரு 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன். அதே மாதிரி வியாபாரம் சரியாக போகலை, நான் ஆரம்பித்ததுலேருந்தே எனக்கு வந்து முழு இன்வால்மெண்ட்டையும் என்னுடைய உழைப்பையும் தரேன், ஆனால் வந்து வியாபாரம் வந்து செழிக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய வியாபார பெயர் உங்களுடைய பெயரையும் உங்கள் பிறந்த தேதியும் அனுப்புங்க. அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவலை சொல்கிறேன். வீட்டில் குழந்தைகள் பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் பேர் சூட்டியிருக்கீங்கன்னாலும் சரி இல்லைனாலும் சரி, அவங்க குழந்தையுடைய பிறந்த தேதி நேரம் நீங்கள் பெயர் வச்சுருந்தீங்கன்னா பேரை அனுப்புங்க. இல்லாட்டினா அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும் நேரத்தையும் மட்டும் அனுப்புங்க. குழந்தைக்கு நம்ம எப்படி பேர் மாற்றம் பண்ணி தருவோம், பேர் எப்படி அமைத்து தருவோங்கிறத குறிப்புகள்லாம் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.